அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். விளக்கம். அறத்தின் தன்மைகளை உணர்ந்தவராய் தன்னைவிட முதிர்ந்த அறிவுடையவரது நட்பினை கொள்ளும் வகையறிந்து ஆராய்ந்து பெற்று கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். விளக்கம். நாட்டிற்கு வந்துள்ள துன்பத்தை நீக்கி மேலும் துன்பம் நேராதபடி முற்படக் காக்கும் தகுதியுடைய பெரியோரையே துணையாகக் கொள்ள வேண்டும். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமராக் கொளல். விளக்கம். பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக்கிக் கொள்ளுதல் பெறுதற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அரிதான பெரும் பேறு ஆகும். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுளெல்லாந் தலை. விளக்கம். தம்மைவிட அறிவு முதலியவற்றால் பெரியோராக உள்ளவர்கள் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடந்து வருதல் வல்லமை எல்லாவற்றிலும் தலையாய வலிமையாகும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். விளக்கம். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவன் அவரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். தக்காரினத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். விளக்கம். தகுதியுள்ள பெரியோர்களின் துணையுள்ளவனாகத் தான் நடந்து கொள்ள வல்லவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை. இடிக்குந் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்குந் தகைமையவர். விளக்கம். கடிந்து அறிவுரை கூறித் திருத்தவல்ல பெரியோரின் துணை கொண்டு நடப்பவரை எவர்தாம் கெடுக்கவல்ல ஆற்றலுள்ளவர்?
இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானுங் கெடும். விளக்கம். கடிந்து அறிவுரை கூறும் பெரியோரின் துணையில்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாதபோது தானாகவே கெட்டழிவான். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. விளக்கம். முதல் இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் லாபமும் இல்லை. அதுபோல தம்மை தாங்கும் துணையில்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும் இல்லை.